நம்முடைய கிளாஸ் 11 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.10 இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கீழே கொடுக்கப்பட்ட அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு இன்இக்வாலிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா கார்டீசியன் பிளேனை ரெண்டாக நமக்கு பிரித்து கொடுக்கும். அதாவது ஒரு அரைத்தளம்னு கிடைக்கும், அதாவது ஒரு ஹாஃப் ப்ளேன். இப்போ நமக்கு கிவன் கொஷினுக்கு போவோம். கிவன் கொஷினில் எக்ஸ் <= 3y சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இன்இக்வாலிட்டியோடைய ஹாஃப் ப்ளேன் ரீஜியன் வந்து இதுதான். இன்னொரு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் <= y சொல்லி கொடுத்துருக்காங்க என்று கொடுப்போம். ஸோ அதோடைய ஹாஃப் ப்ளேன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரீஜியன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இதோடைய கலரை நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போது இந்த சிஸ்டத்துக்கு நமக்கு சொல்யூஷன் வேணும். இந்த இன்இக்வாலிட்டிஸுடைய காமன் ரீஜன் எதுன்னா நமக்கு இங்கே பார்த்தாலே தெளிவாக தெரியுது. ஸோ இதுதான் காமன் ரீஜியன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இன்இக்வாலிட்டிஸோட ஒரு ஹாஃப் லைன் வரைஞ்சோம், இந்த இன்இக்வாலிட்டிஸுடைய ஒரு ஹாஃப் லைனு. இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டிஸுடைய காமன் ரீஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுதான். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். பட் இது இன்னும் மோர் இன்ட்ராக்டிவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும்னா எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா இது ரெண்டுமே ஹைட் பண்ணிவிட்டு இந்த இன்இக்வாலிட்டிஸை நம்ம ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ x = 3y அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ y = என்ன வரும்னா x/3. அப்போது y = x/3 நம்ம எடுப்போம். நமக்கு பாருங்கள் ஒரு லைன் கிடைக்குது. இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு பாயிண்ட் எடுப்போம். பொதுவாக ஆரிஜின் எடுப்போம், பட் நம்ம ஆரிஜினை தாண்டி எடுப்போம். சப்போஸ் இங்கே ஒரு பாயிண்ட் எடுப்போம், ஒரு பாயிண்டில் போயிட்டு ஸோ இங்கே எடுப்போம். ஸோ என்ன கிடைக்குதுன்னா 4,0. இந்த 4,0 இந்த இன்இக்வாலிட்டியில் செக் பண்ணுவோம். அப்போது 4 <= ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா 0. அப்போ 0ன்னு போடுவோம், என்ட்ரு கொடுங்க, ஃபால்ஸ். அப்போது இந்த இன்இக்வாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதோடைய ரீஜன் வந்து என்ன ஆகுதுன்னா ஷேட் ஆகாது. அப்போ எங்கே இருக்குன்னா மேலே இருக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த கார்டீசியன் தளத்தை இந்த இன்இக்வாலிட்டி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது. இதோடைய ஹாஃப் பிளேன் எங்கே இருக்குன்னா மேலே இருக்கும். அப்போது அதை செக் பண்ணுவோம். பாருங்கள் மேலே இருக்குது. சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம் அப்போ இதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் எடுப்போம், இங்கே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுப்போம். என்ன பாயிண்ட் எடுப்போம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் 3,4ன்னு எடுப்போம். இதே இன்இக்வாலிட்டியை செக் பண்ணுவோம். அப்போ 3 <= ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 4. அப்போ 3 4s are எவ்வளோன்னா 12. பாருங்கள், இஸ் இட் ட்ரூ? அப்போது இந்த கிவன் இன்இக்வாலிட்டி ரெப்ரசன்ட் எ ஹாஃப் ப்ளேன் வாங்கிறது இதுதான். இப்போ இந்த ஏபியை என்ன பண்ணிடலாம்னா ஹைட் பண்ணிவிட்டு இதே ஹைட் பண்ணிடலாம், இந்த லைனை எடுத்துடலாம். இப்போ அடுத்து இன்இக்வாலிட்டி வெரிஃபை பண்ணலாம். இந்த இன்இக்வாலிட்டி பாருங்கள் கீழே தான் வந்து இதோடைய ஹாஃப் லைன் இருக்குது, பட் நம்ம செக் பண்ணுவோம். அப்போது இதே போல் ஒரு இதோடைய லைனை நம்ம எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்னா x = y நம்ம ட்ரா பண்ணலாம். x = y ட்ரா பண்ண இந்த லைன் கிடைக்குது. இதே ஏவை எனபிள் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். 4 என்ன கொடுத்துருக்காங்க <= 0. இப்போ <= 0ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். இட்ஸ் ட்ரூ. அப்போ இந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே இது என்ன ஆகுதுன்னா ட்ரூ ஆகுது. அப்போ இந்த இன்இக்வாலிட்டிஸோடைய ஹாஃப் லைனுங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த கீழே இருக்கும். அப்போ மேலே ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அங்கே ஒரு பாயிண்ட்டை செக் பண்ணுவோம். சப்போஸ் இந்த இங்கே பிங்கிற பாயிண்ட் எனபிள் பண்ணுவோம். ஸோ 3,4 இதே பாயிண்ட்டை நம்ம இன்புட்டாக கொடுத்து பார்ப்போம் இந்த இன்இக்வாலிட்டியில். அப்போது 3 <= ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும் 4 போட்டிங்கன்னா ஃபால்ஸ். அப்போது இந்த கிவன் இன்இக்வாலிட்டியோடைய ஹாஃப் லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த ஏரியாவை. இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு இன்இக்வாலிட்டி ஒரு ஹாஃப் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதெல்லாம் எடுத்துடலாம், இதெல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்இக்வாலிட்டி இந்த ஹாஃப் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அனதர் ஒன் இன்இக்வாலிட்டி ஸோ இந்த ஹாஃப் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதாவது அரைத்தளம். இப்போ இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டிஸுடைய காமன் ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம்னு சொல்கிறோம். அதாவது கொடுக்கப்பட்ட அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதி இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸை நம்ம ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணலாம். தேங்க்யூ.